வணக்கம் கேட்பாளர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு கொஞ்சம் முரண்பாடான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கண்டிப்பா இந்திய அரசியல் வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு நாளை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஆமா, சரியா சொல்லணும்னா 2026 ஏப்ரல் 17 நடந்த அந்த நாடாளுமன்ற வாக்கெடுப்பு. அன்னைக்கு நாடாளுமன்றத்துல கொண்டு வரப்பட்ட 131வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா, அதாவது மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பை இணைக்கிற மசோதா ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் விரிவாக அலச போறோம். மேலோட்டமா பார்த்தா இது பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு நல்ல மசோதா மாதிரி தான் வெளியில தெரிஞ்சது. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பெண்களுக்கு நல்லது பண்ற ஒரு மசோதாவை ஏன் அவ்வளவு கடுமையா எதிர்க்கணும்? சரி, வாங்க இத கொஞ்சம் விரிவாவே பிரிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய தரவுகள் எல்லாமே இந்த மசோதா தொடர்பான பல தரப்பு வாதங்களை முன்வைக்குது. இதுல எந்த ஒரு அரசியல் பக்கமும் சாயாம அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் நாம பார்க்க போறோம். கரெக்ட். ஏன்னா இந்த மசோதாவோட தோல்வி வெறும் அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம், அப்புறம் மாநிலங்களோட உரிமைகள் தொடர்பானது. அதனாலதான் இதை இவ்வளவு ஆழமா கவனிக்க வேண்டியிருக்கு. ஓஹோ, அப்போ இதுல நிறைய உள்ளரசியல் இருக்குன்னு சொல்றீங்க. எந்த ஒரு மசோதாவா இருந்தாலும் அது சட்டமா மாற நாடாளுமன்றத்துல போதிய பலம், அதாவது எண்கள் வேணும் இல்லையா? ஆமா, அந்த எண்கள் சொல்லும் கதையில இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். சாதாரணமா ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னா சபைக்கு வந்திருக்கிறவங்கள பாதி பேரோட ஆதரவு இருந்தா போதும். சரி, ஆனா இந்த 131வது மசோதா சாதாரண மசோதா கிடையாது. இது அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்துற ஒரு விஷயம். அப்படி ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா நாடாளுமன்றத்துல 2/3 பங்கு, அதாவது 2/3 உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. ஒரு நிமிஷம், அப்போ நிறைய எம்பிகளோட ஆதரவு தேவைப்பட்டிருக்கோம் இல்லையா? அன்னைக்கு வாக்கெடுப்புல என்ன நடந்துச்சு? அன்னைக்கு வாக்கெடுப்புல இந்த மசோதாவுக்கு ஆதரவா வெறும் 298 வாக்குகள் மட்டுமே கிடைச்சிச்சு. ஆனா அது வெற்றி பெற தேவையான குறைந்தபட்ச வாக்குகள் 352. 352 வேணுமா? ஆனா 298 தான் கிடைச்சிருக்கு. அப்போ பெரிய அளவுல வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஆமா, எதிர்கட்சிகள் எல்லாமே ஓரணியில நின்னு எதிர்த்ததால ஆளுங்க கட்சிக்கு அந்த 352 அப்படிங்கிற எண் பலம் கிடைக்கவே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தேர்வுல பாஸ் மார்க் 40ல இருந்து திடீர்னு 90 உயர்த்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கிற இந்த மசோதாவை எதிர்கட்சிகள் ஏன் ஒன்றிணைந்து தோற்கடிக்கணும்? அவங்க என்ன பெண்களுக்கு எதிரானவங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் ஒருபோதும் பெண்களுக்கான உரிமையை எதிர்க்கல. அப்புறம் ஏன் இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களிச்சாங்க? ஏன்னா இந்த மசோதாவுக்குள்ள ஆளுங்கட்சி ஒரு நிபந்தனை வச்சிருந்தாங்க. அதாவது மகளிர் இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு அந்த மசோதாவுல இருந்துச்சு. ஒரு நிமிஷம், உடனடியாக அமல்படுத்த மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு அந்த மசோதாவை கொண்டு வரணும்? அதுதான் அங்க இருந்த ட்விஸ்ட். இந்த இடஒதுக்கீட்டை தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதோட இணைச்சிட்டாங்க. ஓ, டீலிமிட்டேஷன் கூட இணைச்சிட்டாங்களா? ஆமா, எதிர்காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதிகளின் எல்லைகளை மாத்தி தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகமாக்கின பிறகுதான் இந்த மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும்னு அந்த மசோதா சொல்லுச்சு. இது என்ன லாஜிக்? நான் என் நண்பருக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் இப்பவே கொடுப்பேன். நான் என் வீட்டை புதுப்பிச்ச பிறகுதான் உனக்கு பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? கரெக்டான உதாரணம். அதையே தான் எதிர்கட்சிகளும் கேட்டாங்க. தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கிற 543 தொகுதிகளிலேயே இந்த 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தலாமே, அதுக்கு ஏன் தொகுதிகளின் எண்ணிக்கை 816 உயரம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. ஆமா, அது நியாயமான கேள்விதானே. அதென்ன 816 தொகுதிகள்? அந்த கணக்கு எப்படி வந்துச்சு? அந்த 816 அப்படிங்கிற எண் தற்செயலா வந்தது கிடையாது. புதுசா கட்டியிருக்காங்களே நாடாளுமன்ற கட்டடம். ஆமா, புது கட்டடம் இருக்கு. அதுல மக்களவை அரங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 888 உறுப்பினர்கள் வரைக்கும் அமரக்கூடிய அளவுக்கு இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது எதிர்காலத்துல தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம்தான். ஓஹோ, அப்போ இது ரொம்ப காலமாவே திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதனால என்ன பிரச்சனை? எதிர்கட்சிகள் இதை ஏன் ஒரு தாமதப்படுத்தும் தந்திரம்னு கடுமையா விமர்சிச்சாங்க. ஏன்னா இத சாக்கு வச்சு மகளிர் இடஒதுக்கீட்டை உடனே கொடுக்காம தள்ளி போடுறாங்க அப்படிங்கறது அவங்களோட குற்றச்சாட்டு. ஆனா இதுல இன்னொரு ரொம்ப ஆழமான ஒரு அச்சம் இருக்கு. அதுதான் தென்னிந்திய மாநிலங்களோட அச்சம். தென்னிந்தியாவோட அச்சமா?
இந்த 816 தொகுதிகள் அப்படிங்கிற அந்த வீடு புதுப்பிக்கிற திட்டத்துக்கும் தென்னிந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல எப்படி மாநில உரிமைகள் உள்ள வருது? அங்கதான் நம்மளோட மக்கள் தொகை வரலாறு இருக்கு. 1970கள்ல முக்கியமா அவசர நிலை காலத்துல இந்தியாவுல மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான திட்டங்கள் ரொம்ப தீவிரமா கொண்டு வரப்பட்டுச்சு. ஆமா, அப்போ நிறைய விழிப்புணர்வு பண்ணாங்க. அந்த சமயத்துல தமிழ்நாடு, கேரளா மாதிரி தென் மாநிலங்கள் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு தங்களோட மக்கள் தொகையை கடுமையா கட்டுப்படுத்தினாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல அப்படி நடக்கல இல்லையா? கரெக்ட். அங்க மக்கள் தொகை பெருகிட்டே இருந்துச்சு. அப்பவே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில தான் நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்படுது. அப்போ மக்கள் தொகையை குறைச்சா நாடாளுமன்றத்துல நம்ம மாநிலத்தோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிடுமேன்னு தென் மாநிலங்கள் பயந்தாங்க. நியாயமான பயம்தானே. நாட்டோட நன்மைக்காக மக்கள் தொகையை குறைச்சா அதுக்காக அவங்களோட அரசியல் அதிகாரத்தை குறைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் 1976ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை எந்த மாற்றமும் செய்யாம அப்படியே முடக்கி வச்சாங்க. ஓ, அதனாலதான் தொகுதிகள் இத்தனை வருஷமா மாறாம அப்படியே இருக்கா? ஆமா. அப்புறம் 2001ல 84வது சட்ட திருத்தம் மூலமா இந்த தடைய 2026ஆம் ஆண்டு வரைக்கும் நீட்டிச்சாங்க. நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, நாடாளுமன்றத்துல உங்க குரல் குறையாதுன்னு மாநிலங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி அது. ஆனா இப்போ 2026 வந்துருச்சு. அந்த தடம் முடிகிற நேரம் வந்தாச்சு. சரியா புடிச்சிட்டீங்க. அந்த தடம் முடிங்கிற நேரத்தை பயன்படுத்தி தான் தொகுதி மறுசீரமைப்பையும் பெண்கள் இடஒதுக்கீட்டையும் ஒன்னா சேர்த்து ஆளுங்கட்சி மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது ஒரு கம்பெனில ஒருத்தர் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சு கொடுத்த டார்கெட் எல்லாம் முடிச்சு தராருன்னு வைங்க. ரொம்ப அருமையான உதாரணம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு தண்டனையா அரசியல் அதிகாரத்தை இழப்பதா அப்படிங்கிறது தான் இப்போ தென் மாநிலங்கள் கேட்கிற கேள்வி. ஆனா ஜனநாயகத்துல ஒரு நபருக்கு ஒரு வாக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதி இருக்குல்ல. வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கறது தானே உண்மையான பிரதிநிதித்துவம்னு ஒரு தரப்பு வாதிடுறாங்களே, அதை எப்படி பார்க்கறது? நீங்க சொல்றது எண்களை மட்டுமே வச்சு பார்க்கிற தூய்மையான ஜனநாயக கோட்பாடு. ஆனா இந்தியா ஒரு ஒற்றையாட்சி நாடு கிடையாது, அது ஒரு கூட்டாட்சி நாடு. ஆமா, ஃபெடரலிசம், பல மாநிலங்கள் சேர்ந்த கட்டமைப்பு. கண்டிப்பா. ஒரு கூட்டாட்சி அமைப்புல எண்களை மட்டுமே வச்சு நீங்க சமத்துவத்தை அளவிட முடியாது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு நடந்தா மக்கள் தொகை அதிகமா இருக்கிற வட மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்துல சுமார் 200க்கும் மேற்பட்ட இடங்கள் கூடுதலா கிடைக்கும். 200 இடங்களா? அது ரொம்ப பெரிய நம்பராச்சே. ஆமா. ஆனா தென் மாநிலங்களுக்கு மிக குறைவான இடங்களே கிடைக்கும். இதனால நாடாளுமன்றத்துல தென் மாநிலங்களோட குரல் செல்லாததா மாறிடும் அப்படிங்கிற அச்சம் உருவாகிருச்சு. மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இதை கடுமையா எதிர்த்ததுக்கு காரணமே இதுதான். ஓ, இது நாட்டை வட இந்தியா பக்கம் சாய்க்கும் முயற்சி அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது இதனாலதானா? ஆமா. ஒரு மகளிர் மேம்பாட்டு மசோதா எப்படி மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்துக்கான போராட்டமா உருமாறியது அப்படிங்கறத இதுல இருந்து நாம பார்க்கலாம். மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாடு இது. உண்மையிலே இது ஒரு பெரிய அரசியல் சிக்கல் தான். ஆனா இவ்ளோ பெரிய சிக்கல்கள் இருக்கிற ஒரு மசோதாவை ஏன் இப்படி அவசர அவசரமா நாடாளுமன்றத்துல கொண்டு வரணும்? அங்குதான் அரசியலே. தேர்தல் நெருங்குற நேரத்துல திடீர்னு ஒரு 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டினாங்க. ஆமா, எந்த முன்னறிவிப்பும் பெருசா இல்லாம ஒரு ஸ்பெஷல் செஷன் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மசோதாவோட நகலை முன்கூட்டியே அனைத்து கட்சிகளுக்கும் கொடுக்கல. வழக்கமா இது போல பெரிய சட்டம் கொண்டு வரும்போது அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும். ஆனா அதை தவிர்க்க முயன்றாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் அரசின் மீதான நம்பிக்கையை ரொம்பவே குறைச்சிருச்சு. நான் ஒரு சாதாரண மனிதனா கேக்குறேன், ஒரு நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போது அதை ஏன் இவ்ளோ ரகசியமாகவும் அவசரமாகவும் செய்யணும்? இந்த சஸ்பென்ஸ் தான் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க காரணமா இருந்திருக்குமோ? கண்டிப்பா. இந்த சஸ்பென்ஸும் வெளிப்படைத்தன்மை இல்லாமையும் ஒரு அரசியல் உத்தி தான். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மாதிரி தேர்தல் நடக்க போற மாநிலங்கள்ல ஒரு அரசியல் லாபம் தேட ஆளுங்கட்சி முயன்றது அப்படின்னு விமர்சகர்கள் பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சிகளை ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளுற முயற்சி. அவங்க ஆதரிச்சா தொகுதி மறுசீரமைப்பு நடந்து தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வரும். ஆமா. ஒருவேளை எதிர்த்தா இவங்க பெண்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு உத்தர குத்தலாம். இது பெரிய செக்மேட் மூவ் மாதிரி இருக்கே. ஆனா எதிர்க்கட்சிகள் அந்த வலையில விழல. அவங்க தொகுதி மறுசீரமைப்பை சுட்டிக்காட்டி மசோதாவை தோற்கடிச்சிட்டாங்க. இந்த மசோதா தோல்வி அடைஞ்சதால வேற வழி இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு மசோதா 2026, அப்புறம் யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதாக்கள், இது எல்லாமே அரசு திரும்ப பெற வேண்டியதாயிருச்சு. ஓ, ஒரு மசோதா விழுந்த உடனே அதை சார்ந்திருந்த மத்த மசோதாக்களும் சேர்ந்து விழுந்துருச்சு.
அப்போ இப்போ அரசியல் களத்துல 2 விதமான முழக்கங்கள் இருக்கும் இல்லையா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி 2 வேறு முழக்கங்கள் இப்போ உருவாகி இருக்கு. ஆளுங்கட்சி தரப்பிலேருந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள், அதனால தான் இந்த மசோதாவை தடுத்துட்டாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் முன்வைக்கப்படுது. அப்போ எதிர்க்கட்சிகள் தரப்புல அவங்க நாங்கள் பெண்களின் உரிமையை தடுக்கல, ஆனா நாங்க கூட்டாட்சி தத்துவத்தையும் தென் மாநிலங்களின் உரிமையையும் காப்பாற்றியுள்ளோம் அப்படின்னு இது கொண்டாடுறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் யதார்த்தம். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. அன்பான கேட்பாளர்களே, பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த ஒற்றை வரிய கொண்ட இந்த மசோதா எப்படி இந்தியாவோட மக்கள் தொகை, தொகுதி மறுசீரமைப்பு, மாநிலங்களின் அரசியல் அதிகாரம், அப்புறம் கூட்டாட்சி தத்துவம்னு பல பரிமாணங்களை கொண்ட ஒரு மாபெரும் அரசியல் சதுரங்கமா மாறுச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நாம விரிவா பார்த்தோம். ஆமா, எந்த ஒரு சட்டமுமே காகிதத்துல இருக்கிற வெறும் வார்த்தைகள் கிடையாது. அதுக்கு பின்னாடி பல அடுக்குகளும் அரசியல் உத்திகளும் இருக்கு அப்படிங்கறத இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது. நிச்சயமா. இப்போ இந்த ஆழமான அலசலை முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கணும் அப்படின்னா, தேசத்தின் வளர்ச்சிக்காக பொறுப்போடு மக்கள் தொகையை கட்டிப்படுத்திய மாநிலங்களின் உரிமைகளையும் அவங்களோட குரலையும் நாம எப்படி பாதுகாக்க போறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. உண்மையான ஜனநாயக பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வெறும் எண்ணிக்கையில மட்டும் இருக்கிறதா, அல்லது எல்லா மாநிலங்களுக்கும் சம உரிமை கொடுக்கிற கூட்டாட்சி சமத்துவத்தில் இருக்கிறதா? இத சற்று சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. உங்களின் நேரத்திற்கும் இந்த ஆழமான அலசலில் எங்களோட இணைந்திருந்ததற்கும் ரொம்ப நன்றி கேட்பாளர்களே. உங்களுக்காக உங்களை சிந்திக்க தூண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து கேள்விகளை எழுப்புங்கள். நன்றி.